ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோட முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல் லேட்டிடியூட் மாடல். ஸோ இதில் நான் ரேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நான் பேக் கவர் ஆல்ரெடி அன்ஸ்க்ரூ பண்ணியிருக்கனால ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களோட லேப்டாப்பில் எந்த இடத்துல லேப்டாப்பில் ரேம் ஸ்லாட் இருக்குதுன்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரூஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இதில் ஆல்ரெடி ஒரு 8GB இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது வந்து DDR4 ரேமு. ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்லாட்டில் வந்து 16GB போடலாம். ஆனால் நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட்டில் 8GB தான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை. நான் நினச்சா வந்து ஒரு ஸ்லாட்டில் இப்போ நான் வந்து 32GB கூட இதை வந்து லேப்டாப்பில் கான்ஃபிகர் பண்ணலாம், இது இன்ஸ்டால் பண்ணலாம். ரேம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது DDR4 வந்து சிங்கிள் ஸ்லாட்டில் 16GB வரையும் சப்போர்ட் பண்ணோம் மேக்ஸிமம். அப்போ 16 போட்டேன்னா என்னால் 32GB வரையும் என்னால் ரேம் வந்து யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வந்து இப்போ பட்ஜெட் இஷ்யூனால் நான் 8GB வச்சு ஆல்ரெடி 8GB இருக்கனால இன்னொரு 8GB போட்டு 16GB இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு 8GB பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், நீங்கள் ரேம் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் PC4ன்னு இருக்குது பாருங்களா, PC4 2133 இருக்குது பார்த்தீங்களா. இந்த PC4 2133ங்கிறது என்னென்னா, PC4ங்கிறது DDR4. அப்போ நான் DDR4 ரேம் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். DDR4 அடுத்து 2133ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேமோட ஸ்பீட் ரேட்டு. இந்த ரேமும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்க ரேமும் பார்த்தீங்கன்னா 2133 தான் இருக்கணும் ஸ்பீட் ரேட் வந்து. அப்படி வேரி ஆச்சுன்னா என்னோடய இது வந்து லேப்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பிஎஸ்ஓடி அடிச்சுட்டே இருக்கும். பிஎஸ்ஓடினா இன்னும் ஒன்றும் இல்லை, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெட். ஸோ இந்த ஸ்பீட் ரேட்டும் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்க ஸ்பீட் ரேட்டும் இப்போ நியூவாக இன்ஸ்டால் பண்ண ஸ்பீட் ரேட்டும் வந்து சேமாக இருக்கணும். ரெண்டாவது, இது 8GB போட்டிங்கன்னா அடுத்தும் இங்கே 8GB போடுங்க. ரெண்டும் ஈக்குவலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரேம்க்கு இடையில் இந்த ஒரு கோடு வரும் பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்லையும் பாருங்களேன் கோடு வந்து வரும். இந்த கோடை வந்து கரெக்டாக நீங்கள் பாருங்கள், எங்கே எப்படி வச்சா வந்து உங்களுக்கு வந்து ரேம் அந்த கோடுக்குள்ளே இந்த ரேம் வந்து போகும்னு பாருங்கள். பார்த்துட்டு இதை கோடில் இப்படி வச்சு இப்படி மட்டும் இது வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பொசிஷன் வந்தோடனே இந்த 2 கார்னரையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரேம் வந்து லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்கள் ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ரேம் இன்ஸ்டலேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் ஃப்ரெண்ட்.